ஹலோ guys. ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் கவர் இமேஜில் காமிச்ச அந்த பில்டிங்கை பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அந்த பில்டிங் வந்து ஒரு கான்செப்சுவல் டிசைன் பை ஜாஹா ஹதீத். ஆக்சுவலாக அது வந்து ஒரு கான்செப்சுவலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் வந்து அது எங்கேயும் கட்டலை. மேபி ஃப்யூச்சரில் கட்டலாம். ஐ டோன்ட் நோ அபவுட் இட். ஸோ அந்த பில்டிங் வந்து நம்ம ரைனோவில் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். நான் சப்டி முன்னாடியே சொன்ன மாதிரி சப்டியை யூஸ் பண்ணி நிறைய மாடல்ஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாடலில் வந்து சப்டியை வச்சு தான் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ சப்டிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நான் முன்னாடி கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு புரியலன்னா ஒரு இன்னும் 2 வீடியோஸ் பாருங்கள். மேபி ஏன்னா எடுத்தோடனே சப்டி கான்செப்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் புரியாது. ஏன்னா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் சப்டி ஸ்கெட்சப்பில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சேம் கான்செப்ட். ஏன்னா ஸ்கெட்சப்பில் வந்து சப்டின்ற கான்செப்ட் வந்து முன்னாடியே வந்து ஆக்டிவாக ஆயிருந்துச்சு. ஸோ அது உங்களை எப்படி சொல்கிறது, அது புரியலைன்னா நான் இந்த 2-3 வீடியோக்கு அப்புறம் சப்டிக்குன்னு தனி ஒரு இண்டிவிஜுவல் வீடியோ போடுவேன். ஸோ அதில் உங்களுக்கு கண்டிப்பாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ மாடலுக்குள்ளே போகலாம். ஸோ மாடலுக்குள்ளே போகும்போது என்ன பண்ணுறேன், லைன் எடுக்கிறேன். 0,0 கொடுத்து ஒரு லைன் வரைகிறேன். ஸோ திருப்பியும் ஒரு லைன் வரைகிறேன். ஓரளவு இந்த ஷேப் எனக்கு வேணும். மிரர் கொடுத்து இந்த ஷேப் வரைஞ்சிடுறேன். ஸோ மிரர் கொடுக்குறேன். ஸோ இந்த ஷேப். ஸோ இதை வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணும்போது காப்பி வந்து எஸ் கொடுத்துருங்க. ஸோ அப்போ வந்து ஒரிஜினலாக இதுவாகும். ஸோ இப்போ காப்பி பண்ணும்போது இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் ஸ்கெட்சப்பில் பார்த்துருக்கலாம். ஏன்னா ஸ்கெட்சப்பில் வந்து நம்ம மூவ் பண்ணும்போது ஆல்ட் ஆர் கண்ட்ரோல். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகும். ஏன்னா நான் ஸ்கெட்சப் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. ஸோ ஐ டோன்ட் நோ, ஞாபகம் இல்லை. ஸோ இப்போ வந்து இதை நான் ட்ரிம் பண்ணுறேன். ஸோ ட்ரிம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிஞ்சா ஸ்டாருன்னுவாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப் வரும் உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஓகே, யா. ஸோ இதை வந்து கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ இதை வந்து நான் கம்பாவில் பிடிச்சி கம்பாவில் வச்சு மேலே ரைஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ கம்பாவில் வச்சு ரைஸ் பண்ணும்போது ஆல்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி ஆகும். ஸோ இந்த காப்பி இப்படியும் நீங்கள் காப்பி பண்ணலாம். ஸோ லைன் வரைஞ்சிடுறேன். பிகாஸ் ஐ நீட் டு ஸ்கேல் திஸ். ஸோ இந்த ஸ்கேல் பண்ணுறதுக்கு வந்து இது எனக்கு ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான். ஸோ நான் வந்து ஸ்கேல் 1D யூஸ் பண்ணல, நார்மல் ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் கிளியராக இருந்துக்குங்க, நான் ஸ்கேல் 1D யூஸ் பண்ணல. ஸோ இதை வந்து நான் ஸோ திஸ் இஸ் ஃபைன் ஃபார் மீ. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து எனக்கு ஆப்போசிட், அதாவது சின்னது பெருசு இருக்குல்ல, அதே மாதிரி வந்து எனக்கு பெருசு சின்னது இந்த டிஸ்டன்ஸ், இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் வேணும். ஸோ மிரர் யூஸ் பண்ணுறேன். ஸோ மிரர் வந்து நான் இந்த ஆக்சஸில் போய் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு இப்படி வரும். ஸோ இதே நான் இந்த ஆக்சஸில் இப்படி யூஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த சைடு வரும். எனக்கு இந்த மாதிரி வெர்டிக்கலில் வந்திருக்காது. ஸோ அதனால் இதை வந்து நான் மேலே ரைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் டோட்டலி ஃபைன், ஐ திங்க். ஸோ யா, ஸோ இது ஓகே. ஸோ இப்போ வந்து ஒரு லைன் யூஸ் பண்ணுறேன். ஒரு லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி இதை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு ரொட்டேட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணி 45 டிகிரி, எனக்கு இது வந்து 90 டிகிரி ஆத்தோவில் இருக்குது. 45 டிகிரிக்கு வந்து நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் ரொட்டேட் பண்ணும்போது காப்பி எஸ் கொடுத்துட்டேன்னா சரி. ஸோ ஆக்சுவலாக வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுறேன். காப்பி வந்து நோ கொடுத்துருங்க, வெறும் ரொட்டேட் மட்டும் தான். ஐ டோன்ட் வாண்ட் அ காப்பி. ஸோ அதனால் வந்து 45 டிகிரிக்கு மாற்றுறேன். ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ இந்த லைன்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க, இப்போதைக்கு தேவையில்லை. வேணும்னா நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்திருக்கும். நீங்கள் டாப் வியூவில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இட்ஸ் கிராஸ் வெரிஃபிகேஷன், அதுக்காக காமிச்சேன். ஸோ இப்போ வந்து ஒரு லைன் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எப்படி ஜாயின் பண்ண போகிறேன்றது இந்த லைன் வச்சு ரெஃபரன்ஸில் காமிப்பேன். ஸோ அதனால் you can use polyline, depends on you. Okay, ஸோ நான் வந்து இந்த ஷேப்பில் தான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இப்போ தான் சப்டி டூல் எடுக்க போகிறேன். சப்டி எடுத்து ஸோ இங்கே வந்து சப்டி சர்ஃபேஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டாகுல் நான் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ
எனக்கு வந்து இந்த எட்ஜஸ் கிளியராக இருக்கணும். அப்போ தான் எனக்கு ஒர்க் பண்ண கரெக்டாக இருக்கும். ஃபைனலில் வேணால் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கலாம் இது எப்படி ஜாயின் ஆகுது அந்த ஷேப்லாம். பட் ஒர்க் பண்ணும்போது எனக்கு எப்போவுமே அந்த ஸ்டெஜ்டு எட்ஜ் தான் வேணும். ஸோ அதனால் இது வந்து 2ஆக போடுறேன். ஏன்னா சப்டி வந்து சில டைம் வந்து இது டிடெக்ட் ஆகாது. ஸோ அதனால் 2 சர்ஃபேஸாக வரைகிறேன், அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையும் அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். Ctrl J கொடுத்து ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ ஜாயின் ஆனதுக்கப்புறம் இப்போ டாகிள் ஆஃப் பண்ணி பாருங்கள். ஓகே, திஸ் இஸ் விச் ஐ வாண்ட். ஸோ இதை செலக்ட் பண்ணி மிரர் பண்ணிடலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணி மிரர் பண்ணிடலாம். ஸோ லைன் கொடுத்து இதை வந்து ரொட்டேட். ஸோ மிரர் பண்ணுற மாதிரி இதையும் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து இப்போ காப்பி எஸ் கொடுத்துருங்க. ஸோ நம்ம தேவையான இடத்துல காப்பி எஸ்ன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை ஜாயின் பண்ணிடுறேன். Ctrl J கொடுத்துட்றேன். ஸோ ஜாயின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து டாகிள் ஆஃப் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஷேப் தான் நான் எதிர்பார்த்தது. ஓகே, திஸ் இஸ் ஃபைன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து செலக்டில் போயிட்டு செலக்ட் கர்வ்ஸை கொடுத்துட்டு இதை ஹைட் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்து கேஜ் எடிட்குள்ளே போயிடுங்க. கேஜ் எடிட், பவுண்டட் பாக்ஸ். ஸோ கேஜ் எடிட்குள்ளே போயாச்சு. ஸோ இந்த 4 லைனை செலக்ட் பண்ணிவிட்டு 1.5 கொடுத்துட்றேன். இந்த நான் இது 4 இந்த ரோ 1 காலம் செலக்ட் பண்ண 1.25 கொடுத்துட்றேன். ஸோ அந்த பார்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக வேணும். ஸோ பண்ணியாச்சு. ஸோ கேஜ் எடிட்டை வந்து நான் டிலீட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்த ஷேப். ஸோ இப்போ இந்த ஷேப்பில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் அப்படி கொடுத்துட்றேன். ஸோ ஃப்ளிப் கொடுக்குறேன். ஸோ ஃப்ளிப் கொடுத்தோன்னே இது ஆப்ஜெக்ட் ஆகும். 1 minute. ஸோ ஃப்ளிப் எனக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 3 meters கொடுத்துட்றேன். ஃப்ளிப் கொடுத்துட்டேன். ஸோ இந்த சப்டி வந்து சாலிடாக க்ரியேட் ஆகிடுச்சு. ஐ டோன்ட் வாண்ட் டு பி சாலிட். இங்கே வந்து சாலிட் வந்து இன்னும் கொடுத்துட்றேன். ஏன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து நம்ம ஃப்ளோர் க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ். இந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ளோரோட அட்டாச்சுக்கான ஒரு ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கான இது தான். ஸோ இந்த சர்ஃபேஸில் வந்து நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த ஷேப்பில் வச்சிடுறேன். ஸோ இப்போ ஒரு லைன் வரைஞ்சிடுறேன். ஆத் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓரளவு இதுக்கு வந்து இந்த லைனுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இதை வந்து நான் ட்ராக் பண்ணிக்கிறேன். ட்ராக் பண்ணிவிட்டு ஸ்கேல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லைன் வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இதை போலார் அரே பண்ணுறேன். ஸோ போலார் அரே பண்ணுறதுனால ஓகே தான், இல்லை நம்ம லைன் வச்சு வரைஞ்சாலும் ஓகே தான். ஸோ லைனை வச்சுட்டு ஆத்தை ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவு குத்து மதிப்பாக இப்படி ஒன்று வரைஞ்சிட்டு இதை மிரர் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்னும் 2 லைன் இதை மிரர் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபைன், விச் ஐ நீட். ஓகே, ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தது. ஸோ 4 லைன் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இந்த இதில் போய்ட்டு ப்ரொஜெக்ட் கொடுக்குறேன். ப்ரொஜெக்ட் கொடுத்துட்டு செலக்ட் கர்வ்ஸ் கேட்குது. எனக்கு வந்து இந்த கர்வ், இந்த 4 கர்வ் செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் த சர்ஃபேஸ் கேட்குது. ஸோ ப்ரொஜெக்ட் ஆகிடுச்சு. ஸோ
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரொஜெக்ஷன் லைன்ஸ் தெரியுதா? ஸோ இதுதான் எனக்கு தேவை. இது வந்து ஹைட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லைன் எடுத்துட்டு vertex to vertex, நெக்ஸ்ட் இன்னொரு லைன் வந்து vertex to vertex. ஸோ இந்த 2 லைனை வரைஞ்சிட்டேன். அப்புறம் இந்த லைன், அப்புறம் இந்த 4 லைன் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணோம்ல, அப்புறம் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் வயர் ஃப்ரேம் கொடுத்துட்டு, ஸோ இந்த லைன் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த லைன்ஸ், ஸோ எல்லா லைன்ஸையும் வந்து நான் 1 by 1 செலக்ட் பண்ணுறேன். இந்த லைன், ஸோ இதை ஷிட் மேன், ஸோ இதை வச்சு நான் செலக்ட் பண்ணியிருக்கலாமே, சாரி கைஸ். ஸோ இதை வச்சு நான் செலக்ட் பண்ணியிருக்கலாம், மறந்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த லைனில் வந்து இதை ட்ரிம் பண்ணுறேன். எனக்கு இதை தவிர்த்து வேறு பார்ட் வேணாம். ஸோ அதே மாதிரி ஸோ இப்போ வந்து இந்த லைனில் இதை ட்ரிம் பண்ணுறேன். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் அந்த ஷேப்பை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி வந்துடும். ஸோ அதுக்காக தான். ஸோ இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், இந்த லைன், அப்புறம் இந்த லைன், அப்புறம் இந்த லைன், இதை கொடுத்து பைப் கொடுத்துட்றேன். ஸோ பைப் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் ஸோ இதை வச்சு, ஸோ லாஸ்ட் க்ரியேட்டடை வச்சு என்ன பண்ணலாம், மிரர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஐ எம் ஜஸ்ட் கிவிங் மிரர் on the all the axis. ஸோ லாஸ்ட் க்ரியேட்டட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பைப், ஓகேங்களா, பைப் கமாண்ட் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக ரொட்டேட் கமாண்ட் யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுதான் தேவை. ஸோ இப்போ வந்து லைனை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஹைட் பண்ணிவிட்டு லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பார்ட்டை மட்டும் அன்செலக்ட் பண்ணிட்டு மீது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிட்டு இந்த பார்ட் செலக்ட் பண்ணி இதை காப்பி பண்ணி, இங்கே ஒரு நாட் இருக்குது. ஸோ இங்கேயும் நாட் இருக்கும் ஃபார் ஷுர். வெர்டெக்ஸ், ஸோ ஒழுங்காக ஜாயின் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஃபைன். ஸோ லாஸ்ட் க்ரியேட்டர் செலக்ட் பண்ண, bye. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ரொட்டேட். ஸோ ரொட்டேட் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஃபைன். ஸோ I just need a center line. ஸோ லாஸ்ட் செலக்டடை செலக்ட் பண்ணிவிட்டு லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாயிண்ட்டை மட்டும் அன்செலக்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் ஹைட் பண்ணிவிடுங்க. ஸோ திஸ் இஸ் டன். ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணி
இப்போ காப்பி பண்ணலாம். I think so it will come right this time. Yeah, I just draw a line. So copy. So the line has been drawn. Yeah, so this is perfect. So this is perfect, right? So yeah, so இப்போ வந்து திருப்பியும் கேஜ் எடிட் யூஸ் பண்ணுறேன். bounding box. Okay, so we got this. So this is what I need. So இது ஓரளவு வந்து செட் ஆயிடுச்சு. So so I'm just keeping this as mirror. ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணி மிரர் செலக்ட் பண்ணேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ரொட்டேட் பண்ணுறேன். ஒரு 45 டிகிரி ஆர்த்தோ யூஸ் பண்ணி 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணிட்டேன். ரொட்டேட்டில் வந்து காப்பியை மறந்துடுறேன்ப்பா. ஸோ வந்து ஒரு 45 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறேன். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே அண்டர் கிரவுண்டில் போய்ட்டு லைன் வரைஞ்சிடுறேன். ஸோ வரைஞ்சதுக்கப்புறம் செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி. ஸோ இதை வந்து ஸோ I got a shape like this. ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்த ஷேப். ஸோ இப்போ இந்த சர்ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ உள்ளே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து என்ன பண்ணுறேன், கான்டோர் கொடுக்குறேன். ஸோ கான்டோரோட பேஸ் பாயிண்ட் வந்து இங்கே மிட் பாயிண்ட் டு இந்த மிட் பாயிண்ட் கொடுத்துட்டு 5 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி உங்களுக்கு உள்ள ஒரு இன்டீரியர் சர்க்கிள் வரும். ஸோ இப்போ வந்து பிளேனாக சர்ஃபேஸ். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகும், பிளேனாக சர்ஃபேஸ்.
ஸோ ஐ திங்க் ஸோ பிளானர் சர்ஃபேஸ். ஸோ இங்கேருந்து லைன்ஸை அப்படியே delete பண்ணிடுறேன். ஸோ பிளானர் சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து அந்த சப்டி இருக்குல்ல, எனக்கு இனிமேல் அந்த சப்டி தேவையில்லை. ஐ எம் ஜஸ்ட் deleting the சப்டி. ஸோ சப்டி delete பண்ணிட்டு இதுக்கு வந்து ஒரு திக்னஸ் ஆஃப்செட் சப்டி. ஸோ எனக்கு வந்து ஃப்ளிப் உள்ளே ஆகணும். 3 meters இல்லை, ஒரு 0.5 meters. ஸோ பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ஆஃப்செட் பண்ணும்போது இங்கே சாலிட் எஸ் கொடுத்துருங்க, நான் மறந்துட்டேன். ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சு ஷேப். ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்த மாடல். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட், ஸோ இந்த சப்டி, ஸோ இந்த சிங்கிள் ஃபேஸ் delete பண்ணிவிட்டு இதான் சாலிட். ஸோ இதை வந்து ஹைட் பண்ணிங்கன்னா யூ கெட் தி ஃப்ளோர் ஸ்லாப். ஓகேங்களா? ஸோ நான் ஃப்ளோர் ஸ்லாப் வந்து நான் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா அதுக்காக தான் காமிக்கிறேன். ஸோ த ஃப்ளோர் ஸ்லாப் இஸ் டன். ஸோ இப்போ ஐம் ஜஸ்ட் அன்ஹைடிங் இட். மை காட். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் delete பண்ணிடுறேன். ஸோ வி காட் த மாடல். ஸோ இதை வந்து நான் ரெண்டர் பண்ண இமேஜ் தான் உங்களுக்கு இதில் இருக்குது. ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்த மாடல். ஸோ இதில் வந்து லைட் எடிட் பண்ணணுன்னா வி கேன் யூஸ் கேஜ் எடிட். திருப்பியும் சின்ன சின்ன டிங்கரிங் ஒர்க்கு கேஜ் எடிட் நல்லா யூஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த ஷேப்பில் லைட்டாக இது கொஞ்சம் உள்ளே வரணும்னா நோ ப்ராப்ஸ். ஸோ 0.5. ஸோ இட் டேக்ஸ் டைம். ஃபுல்லாக ஃப்ளோர்ஸ் அது இதுன்னு இருக்கா, ஸோ அதனால் கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஆன் இட். அண்ட் 0.5. ஸோ இந்த ஷேப் ஓகேவா? நவ் ஓகே. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் கர்டன் வால் கொடுத்து நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நான் அது வந்து ரெண்டர் பண்ணதை காமிக்கிறேன். ஸோ இட் பிகேம்ஸ் லைக் எ பேர்ல் டைப். ஸோ இந்த ஷேப் தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கேஜ் எடிட் பண்ணிக்கோங்க. ஐம் ஜஸ்ட் ஒரு டூலையும் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தா இட் வில் பி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட்ல. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் எக்ஸாம்பிளோட சொல்லுவேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இந்த வீடியோ அண்ட் இந்த மாடல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜஸ்ட் சே இட் இன் கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் சே இட் இன் கமெண்ட் செக்ஷன். அண்ட் சொல்ல மறந்துட்டேன், திஸ் இஸ் மை சேனல் ஜீவன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். இதில் வந்து நான் ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். மேபி ஒரு 1 week இருக்கும். ஸோ இயர் ஆஃப்டர் ஐ ஆம் கோயிங் டு போஸ்ட் ரெகுலர் வீடியோ. ஸோ இந்த இதில் ஸோ வீக்லி ஒன்ஸ் யூ வில் கெட் அ வீடியோ அபவுட் மாஸ்டர்ஸ் ஸ்டடீஸ். ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு மாஸ்டர்ஸ் வந்து ரெப்யூட்டட் காலேஜில் படிச்சுட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து மாஸ்டர்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரீம். ஏன்னா அமௌண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணுறது கண்டிப்பாக தலைவலி. பட் அதில் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி நான் வந்துட்டேன். ஸோ எனக்கு வந்து நிறைய பேர் கைட் பண்ணாங்க. ஸோ தென் ஐ காட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். ஸோ யூ கேன் ஆல்சோ ட்ரை இட். And you can also explore a new master in abroad. That's cool, right? So உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். யூஸாக இருந்துச்சுன்னா get the knowledge. அவ்வளோதான். Thank you. Bye bye. Have a nice day. See you on the next video. Bye.